வாங்க அன்பு துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த டிசம்பர் 3 வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். காலபுருஷ சக்கரத்தில் 7வது ராசியான துலாம் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசியின் அதிபதியாக சுக்கிரன் காணப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த துலாமை பொறுத்தவரை சித்திரை 3, 4 பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதம் என்று உங்களுக்கான நட்சத்திரங்கள் உள்ள வேளையில் உங்களுக்கான கிரக நிலையை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசியில் புதன், சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் பஞ்சமி ஸ்தானத்தில் சனி, ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக, லாபஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வர வேளையில் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். இதே போல் 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நன்றாக முடிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே நன்றாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு வெற்றியோடு முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் செல்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது. இப்படி அதிகமாக இருக்கிற நேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். ஏன்னா பணம்ங்கிறது பாதி பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து வச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் இதுவரை இல்லாத அளவுக்கு சீரடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரை எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்களை பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். இதில் ஒரு சில அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் சில ஆர்டர்களில் ஒரு காலதாமதம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. இப்படி திட்டமிட்டு செயல்படுறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியும் அதே போல் சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வியாபாரத்தில் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது. வியாபாரம் முன்பை போல் பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை பளு இந்த கால நேரத்தில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை பளு அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பின் காரணமாக நீங்கள் இந்த கால நேரத்தில் வேலைகள் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுவீங்க. இப்படி சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி அதிகமாகும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த கால நேரத்தில் ரொம்பவே அவசியமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த கால நேரத்தில் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த கால நேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்கள அனுசரித்து செல்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சரியாக்க முடியும். நீங்கள் அனுசரித்து போகாத பட்சத்தில் என்ன ஆகுனா பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்கள் எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை இங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்தால் பார்த்தீங்கன்னா கசப்புகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே விலக போகுது. விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த காரியமாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடைகள் தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் தாமதங்களை மீறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் கடைசியில் நன்மை தரும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் ஏதோ ஒரு விஷயத்த சிந்திச்சுட்டே இருப்பீங்க. இப்படி சிந்திச்சுட்டு இருக்கிறப்ப என்னப்பா நம்ம அப்படி போவோமா இப்படி போவோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அந்த சிந்தனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா காரியத்திலும் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா மீண்டும் நன்மை தரும் விதமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இதே போல ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. மாணவர்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கும். கல்விங்கிறது சீரும் சிறப்புமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்வி சார்ந்து பார்த்தீங்கன்னா
மதிப்பெண்கள் அதிகமா பெறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கு. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கல்வியில வந்து நீங்க சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இந்த கால நேரத்தில உங்களுக்கு முன்பை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரனை விட குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமா இருக்கு. இப்படி குலதெய்வத்தை வணங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பல பிரச்சனைகள்லேருந்து நீங்க விடுபட முடியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழில்ல இருந்த பிரச்சனைகள், கல்வியில இருந்த தடைகள் எல்லாமே விலகும். அதற்கு முக்கியமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட அருள் தேவைப்படுது. அதேபோல எதிலும் நன்மைகளும், நல்லதும் உண்டாகணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியமா காணப்படுது. இந்த குலதெய்வம் வழிபாடுனால உங்களுக்கு இந்த இப்ப தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் அதேபோல ஒரு சில பிரச்சனைகள் சொன்னோம் இல்லையா? அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ங்கறதுக்கான வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கப் போகுது. அந்த குலதெய்வத்தை வணங்குங்க. அதன் காரணமா உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு வந்து வர தடைகள், தாமதங்கள் எல்லாம் உடைச்சு போட்டு நீங்க மேல போறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம வந்து இப்படி பொது பலன்களை பார்த்த வேளையில அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதலா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, சித்திரை 3, 4 பாதம். இந்த வாரம் குடும்பத்தில இருக்கவங்களோட செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டென்ஷனை குடுக்கலாம். அப்படி டென்ஷனை குடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் அதிகமா இருக்கும். அப்படிங்கிற நேரத்தில வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த வாரத்தில வந்து குடும்பத்தில இருக்கவங்களோட டென்ஷன குறைச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில மேம்படுற வழிக்கான வழிவகைகள பாருங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு இந்த கால நேரத்தில உங்களுக்கு நன்மை பயக்கும். அதேபோல கணவன், மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் மட்டுமே உங்களுக்கு நல்ல பெயரையும், நல்லதையும் தரும் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை அனுசரிச்சு செல்றது ரொம்பவே நல்லது. அவங்க போக்கிலேயே அவங்கள விட்டு, அவங்க படிப்பு சார்ந்த விஷயங்களையோ, மத்த விஷயங்களையோ நீங்க பண்றப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் சிறப்பா வரும். அதனால இந்த கால நேரத்தில நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போக வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்கு. இப்படி விட்டு குடுத்து போறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேச்ச பிள்ளைகளும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் உருவாகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்க கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். இந்த கோபத்தை கட்டுப்படுத்தாத விட்டீங்கன்னா, இதன் காரணமா உங்களுக்கு வீண் விவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே வந்து சேரும். இந்த எல்லாமே தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கோவத்தை ஒரு கட்டுக்குள்ள வைக்கணும். இல்ல வந்து கோபம் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வார்த்தைகள தெளிவு அப்படிங்கிற மாரி சூழ்நிலையை நீங்க உருவாக்கணும். அதேபோல எத செய்ற இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோவமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை அதில இருக்க சாதக பாதங்கள பார்த்துட்டு செய்றது ரொம்பவே நல்லது. வீண் செலவை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்தில தவிர்க்கிறதுக்கு வந்து திட்டமிட்டு செயல்படுங்க. அந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு வீண் செலவை தவிர்க்கும் விதமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல சக ஊழியர்களை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. இப்படி அனுசரிச்சு போறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நன்மைகள் அதிகமா தரும். அதேபோல நீங்க இந்த கால நேரத்தில பொறுமையுடன் கவனமா வேலை செய்யணும். இந்த பொறுமையும், கவனமும் தான் உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களையும், முன்னேற்றங்களையும் சிறப்பா கொண்டு வந்து தரப்போது. எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில ஏற்றங்களும், முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்தில சிறப்பா வரும்னு சொல்லலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு வாழ்க்கையில வந்து நீங்க ஏற்றங்களையும், நன்மைகளையும் இந்த கால நேரத்தில பெறுவீங்கன்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் 1, 2 பாதம். இந்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அதிகமா இருக்கு. அதேபோல எதையும் சமாளிக்கும் திறனும், தைரியமும் உங்களுக்கு இந்த கால நேரத்தில வரப்போகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களால முடியாத காரியத்த கூட இந்த கால நேரத்தில நீங்க முடிக்க போறீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றம் அளிக்கும் விதமாவும் அமையப் போகுது அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தவங்களோட செய்கைகள் வந்து பெருசா கோபங்களை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் இருக்கு. அப்படி இருந்தாலும் நீங்க வந்து இந்த கால நேரத்தில பொறுமையும், ஒரு நிதான போக்கையும் கடைப்பிடிங்க. இந்த பொறுமையும், நிதான போக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றங்களை தரும். அதே வேளையில இந்த கால நேரத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வேலைகள்ல கண்ணும் கருத்துமா இருங்க. இப்படி உங்க வேலைகள்ல கண்ணும் கருத்துமா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏற்றங்களும், நன்மைகளும் அதிகமாகும். பிரச்சனைகளும், தடைகளும், தடுமாற்றங்களும், தாமதங்களும் குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல உங்களுக்கு இந்த கால நேரத்தில கொஞ்சம்
பொறுமையா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. இதே போல 12 ராசிகளுக்கான மாத பலன்கள், வார பலன்கள் எல்லாத்தையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. இங்க நம்ம சொல்ற நன்மைகளா எடுத்துக்கோங்க. தடைகள், தாமதங்கள கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த தடைகள், தாமதத்தோட தாக்கத்தையும், வேகத்தையும் குறைக்க முடியும். இல்ல அந்த தடைகள், தாமதத்திலிருந்து முற்றிலும் விலகுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும்னு சொல்லலாம். இதே போல உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் மகாலட்சுமி மற்றும் குலதெய்வத்தின் அருளால் ஏற்றங்களும், நன்மைகளும் பெற நமது சேனல் சார்பா வாழ்த்துக்கள். இத்தோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி.